ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநா துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பல்லவன் கால் பண்ணி நிலா கிட்டே சோழனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே நிலா பதறி அடித்து ஓடி வராங்க. திவ்யாவும் இந்த நிலமையில் நீ தனியாக போக வேண்டாம், உன் கூட நான் வரேன் நிலா அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் வந்துட்டுருக்காங்க. பல்லவன் இங்கே ரொம்பவே பதற்றமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சோழனுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. என்னோடய சைடு இங்கே சேரன் பாண்டி எல்லாருமே ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க. வீட்டு கோச்சிட்டு போனேடா சோழா, உனக்கு இந்த நிலமையாடா அப்படின்னு சேரன் ரொம்ப வருத்தப்பட்டுருக்காரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லாருமே துடிக்கிறாங்க. நடேசன் கூட ஒரு பக்கம் இவனுக்கு எதையும் சரியாக செய்ய வராது, அமைதியாக பேசாமல் இருடா அப்படின்னாலும் கேட்கவும் மாட்டேன்றான். இப்போது இந்த நிலமையில வந்து உட்காந்துட்ருக்கான் அப்படின்னு நடேசன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமே உட்காந்துட்ருக்காரு. அப்போது இங்கே நிலாவும் பல்லவனுக்கு கால் பண்ணி பல்லவா எந்த ஹாஸ்பிட்டல்டா அப்படின்றாங்க. பல்லவன் ஹாஸ்பிட்டல் லொக்கேஷன் சொன்ன உடனே அங்கே வராங்க. அங்கே வந்ததுக்கப்புறமா டே பல்லவா ஏன்டா அவசரப்பட்டு நிலாக்கெல்லாம் சொன்னேன், நிலாவே இப்போ தான்டா ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்கு, நிலாவுக்கு எதுக்குடா சொன்னேன் அப்படின்னு நம்ம சேரன் கேட்குறாரு. அண்ணன் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் சோழன் இருக்கிற நிலமையை பார்த்தா இங்கே டாக்டர் உள்ளே போயிட்டு வரதை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, அதான் வேறு வழி இல்லாமல் அன்னைக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. அப்புறம் இதே காரணமாக வச்சு நிலாவை திரும்பவும் நாம் வர சொல்கிற மாதிரி ஆயிருண்டா, நிலாவே நம்ம யார் முகத்துலையும் முழிக்க வேணாம்னு தான் கிளம்பி போச்சு, ஆனால் இப்போ திரும்பவும் நம்ம ஃபோன் பண்ணி சொன்னோம் அப்படின்னா நிலா திரும்பவும் இங்கே வர மாதிரி ஆகிடாதுல்ல அப்படின்றாங்க. ஆனால் எந்த நேரத்தில் என்னென்ன பேசுகிற நீ, சோழனுக்கு அடிபட்டிருக்கு, அது எப்படி அன்னிக்கிட்ட சொல்லாமல் இருக்க முடியும் அப்படின்றாங்க. டே பல்லவா நீ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோடா, இனி நிலா உனக்கு அண்ணி கிடையாதுடா, நீ அண்ணின்னு கூப்பிடாதடா, நிலா கோச்சுக்குள்ளனுக்கோ டிவோர்ஸ் ஆகிடுச்சு உனக்கு தெரியுமா அப்படின்றாங்க. ஆமாண்ணே, பழக்க தோஷத்தில் கூப்பிட்டுட்டேன், ஆனால் அவங்கள வேறு எப்படின்னா கூப்பிட்றது, அண்ணின்னு கூப்பிட்டு பழக்கமாகிடுச்சு, இப்போது அன்னிக்கும் நம்ம வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்றதுனால சோழனுக்கு அடிப்பட்டதை கூட அன்னிக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்களாண்ணே அப்படின்னு பல்லவன் கேட்டுகிட்டே இருக்காரு. அங்கே சேரனும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்காது. நிலா வந்த உடனே பல்லவா அப்படின்றாங்க, அண்ணி அப்படின்றாங்க. நிலா அப்படின்னு எல்லாருமே அழுகுறாங்க. பாண்டி கூட அங்கே உட்காந்துட்ருக்காரு. நடேசன் எல்லாருமே எப்படி ஆச்சுன்னு அப்படின்றாங்க. தெரியலப்பா, உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறதுனால நாங்கள் கோவப்பட்டு அவங்ககிட்ட எல்லாருமே சண்டை போட்டோம், அதுக்கப்புறம் கோச்சிக்கிட்டு அவன் வீட்டை விட்டு போயிட்டான், கடைசியில் இப்படி ஆக நாங்கள் யாருமே நினச்சி கூட பார்க்கலப்பா அப்படின்றாங்க. உடனே நேராக ஐசோலில் இருக்கிற சோழனை போய் பார்க்குறாங்க. சோழனுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. டாக்டர் என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்கன்னு நீலாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. இன்னும் எதுவுமே டாக்டர் சொல்லலைப்பா, நாங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாவம்ப்பா, நிறைய ரத்தம் போயிருக்கு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியல, கண்ணை கூட திறக்கலப்பா, அவன் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கான் சோழா அப்படின்னு ரொம்ப பதறிப்பாடுறாரு. அண்ணா நீ எதுவும் ஆகாதண்ணே, நீங்கள் கவலைப்படாமல் இருங்கண்ணே, சோழனுக்கு அப்படியெல்லாம் எதுவும் ஆகிடாது அப்படின்றாங்க. அண்ணி நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி, எங்கே நீங்கள் வராமல் போயிடுவீங்களோன்னு ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்றாங்க. நிலா முதல்ல இவன் ஃபோன் பண்ணி உனக்கு விஷயத்த சொன்ன விஷயமே எனக்கு தெரியாதுப்பா, தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு ஃபோன் பண்ணவே விட்டுருக்க மாட்டேன்ப்பா, நீயே இப்போ தான் வீட்டை விட்டு போனால் அதுக்குள்ளே திரும்பவும் உன்னை வர வைக்கிற மாதிரி ஆகிடுச்சேப்பா அப்படின்றாங்க. ஆனால் என்னென்ன நீங்கள் சோழனுக்கு அடிபட்டிருக்கு, இதை நீங்கள் என்கிட்ட சொல்லலைன்னா எப்படிண்ணே அப்படின்றாங்க. இதிலேருந்து சோழன் மேலே நிலா டிவோர்ஸ் ஆனாலையும் எந்த அளவுக்கு பாசத்துலேயும் அன்புலையும் இருக்காங்கன்றதை எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் சோழன் பண்ண தப்பு தான் மிகப்பெரிய கோவத்தை நிலா கொண்டு பண்ணுச்சு, அதனால தான் சோழனை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சோழனுக்கு அடிபட்டிருக்கன உடனே நிலா ஓடி வந்துட்டாங்க. டாக்டர் இன்னுமே சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறிட்டே இருக்காங்க. அப்புறம் தான் கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வெளியில் வராங்க. வந்த உடனே டாக்டர் என்ன ஆச்சு சோழனுக்கு அப்படின்னு நிலா ஓடி போய் கேட்குறாங்க. நீங்கள் அப்படின்றாங்க. நான் நான் வந்து அப்படின்னு நிலா ரொம்ப தயங்குறாங்க. சேரன் போயிட்டு சார் நான் அவனுடைய அண்ணன், என்னாச்சு சார் சோழனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியா சார், அவருக்கு வந்துட்டு லைட்டாக வந்து கீழே அடிபட்டு விழுந்ததில் நிறைய ஃப்ராக்சர் ஆகிருக்கு, கால் கையெல்லாம் கட்டு போட்டிருக்கு, ஸோ பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண் விழிச்சுவார், என்ன பிளட் தான் அதிகமாக லாஸ் ஆகிருக்கு, எங்ககிட்ட பிளட் இருந்துச்சு, நாங்கள் பிளட்டு சோழனுக்கு கொடுத்தாச்சு, அதனால் வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, லைட்டாக கை கால் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு, ஒரு கொஞ்ச நாளைக்கு அவர் நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், வேறு எதுவும் கிடையாது, பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை, ரொம்ப பயப்படாதீங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சேருன்னு சொல்கிறாரு. நாங்கள் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் பாருங்கள், ஒவ்வொருத்தராக போங்க, கண் விழிச்சதுக்கப்புறமா எல்லோரும் போய் பார்த்துப்பீங்க அப்படின்றாங்க. அப்புறம்
சேரன் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ நிலா இருந்துக்கிட்டு அண்ணே நான் போய் பார்த்துட்டு வரேண்ணே அப்படின்றாங்க. சரிப்பா போய் பார்த்துட்டு வா அப்படின்றாங்க. நிலா உள்ளே போகிறாங்க. எல்லாருமே வெளியில் நின்றுட்டுருக்காங்க. உள்ளே போன உடனே நிலா சோழனை பார்த்த உடனே அடிபட்டிருக்கிறத பார்த்ததும் ரொம்ப அழுகுறாங்க. சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நான் நிலா வந்திருக்கேன் கண் விழிச்சு பாருங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. சோழன் கண் விழிக்கிறதே கிடையாது. அடிபட்டிருக்கிறத பார்த்த உடனே நிலா ரொம்ப துடிச்சு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு அழுதுகிட்டே திரும்பவும் வெளியில் வந்துடுறாங்க. என்னாச்சுப்பா என்னாச்சு அப்படின்னு நான் சோழன்கிட்ட எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேனே அவர் பேசவே மாட்டேன்றாரு அப்படின்றாரு. டாக்டர் தான் சொன்னார் இல்லைப்பா மயக்கத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அழுவாதப்பா நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சேரனும் போய் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வராரு. அடுத்த பல்லவன் பாண்டி ஒவ்வொருத்தராக போய் பார்த்துட்டு வராங்க. நடேசன் கூட போய் எட்டி பார்த்துட்டு அமைதியாக வந்துடுறாங்க. எப்போ சோழன் கண் வலிப்பார் அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப நேரம் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கூடவே அவங்களோட ஃப்ரெண்ட் திவ்யாவும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தில் நர்ஸ் வராங்க. நர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அப்பப்போ சோழனுக்கு இன்ஜெக்ஷன் டேப்லெட் இதெல்லாம் மெடிசன் கரெக்டாக அந்த குளுக்கோஸ் மூலிமா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படி கொடுத்துட்டு போய் கொஞ்ச நேரத்துலேயே சோழன் அங்கே கண் விழிச்சிடுறாரு. கண் விழிச்ச உடனே எங்கே இருக்கோன்னு சுற்றியும் முற்றியும் பார்க்குறாரு. அப்போ தான் நிலா பேரை தவிர வேறு யார் பேரையும் சோழன் சொல்ல மாட்டேன்றாரு. அப்போது சிஸ்டர் கதவை ஓப்பன் பண்ணி வெளியில் போகிறப்ப கவனிக்கிறாங்க. திரும்பவும் பார்க்குறாங்க. சோழன் நிலா கூப்பிட்டுட்டே இருக்கவும் கண் விழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இங்கே நிலான்றது யார் அப்படின்றாங்க. நான் தான் என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. உள்ளே இருக்கிறது உங்களுக்கு என்ன வேணும்? அவர் உங்கள் பேரை தான் சொல்லி புலம்பிகிட்டே இருக்காரு. நீங்கள் போய் அவர்கிட்ட பேசுங்க. நீங்கள் அவர்கிட்ட பேச தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆவார் அப்படின்றாங்க. இப்போ இது கேட்ட உடனே நிலாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சேரன் பாண்டி யாருமே ஃபோர்ஸ் பண்ண முடியாமல் நிலாவை அந்த ஒரு கட்டாயத்தில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ நிலாவே இருந்துக்கிட்டு ஆனால் நான் போய் சோழன்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. ஸோ ஏன்னா அவர் அந்த நிலமையில் இருக்கார். ஸோ அவர் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க. சோழன் நிலா வந்திருக்கு சோழன் பாருங்கள் அப்படின்னு நிலா சோழனோட கையை பிடிச்சிக்கிட்டு எழுப்புறாங்க கூப்பிடுறாங்க. சோழன் நிலா சோழனை கூப்பிட அவங்களுடைய கண்ணில் கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. கை அசைக்கிறாங்க, விரல் அசைக்கிறாங்க, கண் சிமிட்டுறாங்க. இந்த மாதிரி சோழன் நிறைய அசைவுகளை செஞ்சிகிட்டே இருக்காரு. சோழன் கேட்குதா சோழன் நான் தான் நிலா வந்திருக்கேன் கண் விழிச்சு பாருங்கள் சோழன் என்ன சோழன் இதெல்லாம் அப்படின்னு நிலா கூப்பிடுறாங்க. சோழன் கண் விழிச்சு பார்க்குறாங்க. கண் விழிச்சு பார்த்ததுக்கப்புறமா சோழன் உங்களுக்கு எதுவும் இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க உங்களுக்கு குணமாயிடுச்சு அப்படின்றாங்க. நிலா நீ வந்துட்டியா நிலா உன்னை தேடி தான் நான் வந்தேன் நிலா அப்படின்றாங்க. சோழன் நீங்கள் அமைதியாக இருங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்னு நிலா சொல்லிகிட்டே இருக்காங்க. அடுத்து அண்ணன் வெளியே தான் இருக்காரு நான் கூப்பிடுறேன் சோழன் அப்படின்னு நிலா வெளியில் கூப்பிடலான்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. சோழன் நிலாவோட கையை விடாமல் கெட்டியாக பிடிச்சிட்டே இருக்காரு. நிலா என்னை விட்டு எங்கேயும் போயிடாத நிலா ப்ளீஸ் நிலா என் கூடவே இரு நிலா அப்படின்னு கெட்டியாக பிடிச்சிக்கிறாரு. நிலாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப அழுவாக வருது, துக்கமாக வருது. நிலா ரொம்ப அழுகுறாங்க. அதுக்கப்புறம் வெளியில் அண்ணன் பாண்டி சோழன் கண் விழிச்சிட்டாரு அப்படின்ன உடனே எல்லாருமே ஓடி வராங்க பார்க்கறதுக்கு. பல்லவன் கூட ரொம்ப அழுகுறாங்க. என்னென்ன நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு. அப்புறம் பாண்டியும் ஓடி என்னடா சோழா இப்போ தானடா வெளியில் போனேன் அப்படின்னு. சோழா உனக்கு ஒன்றும் இல்லைடா உனக்கு ஒன்றும் இல்லை டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்றாங்க. கண் விழிச்ச உடனே கொஞ்ச நேரத்தில் சிஸ்டர் போய் சொன்ன உடனே டாக்டர் வராரு. செக் பண்ணி பார்த்துட்டு நோ ப்ராப்ளம் இதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ரெஸ்ட் எடுக்கணும் அப்பப்போ கட்டு பிரித்து போட்டுட்டு செக் பண்ணிகிட்டே போகணும் அப்படின்றாங்க ரெக்கவர் ஆகுற வரைக்கும். ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்றாங்க. சரி ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்றாங்க. ஈவினிங் வரைக்கும் இங்கே பெஸ்ட் எடுக்கட்டும் அவருடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடுறான் அப்படின்றாங்க டாக்டருமே. சரின்னு சொல்லிட்டு சேரனுமே சொல்லிட்டு எல்லாருமே சோழன் கூட தான் இருக்காங்க. அவருக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு உடனே பாண்டி போயிட்டு நான் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன்னு அப்படின்னு கிளம்பி போகிறாரு. இங்கே நம்ம சேரன் பல்லவன் நிலா அது மட்டும் இல்லாமல் திவ்யா நடேசன் எல்லாருமே சோழன் கூட தான் இருக்காங்க. பாண்டி சாப்பாடு வாங்கிட்டு போகிற நேரத்தில் வானதி கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ கூட எடுக்கிறதே கிடையாது. ஸோ நாம் கால் பண்ணும்போதெல்லாம் எடுக்கிறதில்ல. இப்படி ஒரு எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இக்கட்டில் இருக்கிற போது தான் கால் பண்ணிகிட்டே இருவாங்களா. அவங்க வீட்டை விட்டு வெளியில் போனாங்க. அப்போ ஃபோன் பண்ணால் டென்ஷனில் எல்லோரும் பிரச்சனையில் இருக்கிறப்போ நான் மட்டும் ஃபோன் எடுத்து சந்தோஷமாக பேசிகிட்டா இருக்க முடியும். அப்புறம் இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு சோழன் இந்த நிலமையில் இருக்கிறப்போ சாப்பாடு வாங்குறப்போ கால் பண்ணால் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பாண்டி எதுவுமே கண்டுக்காமல் ஃபோனும் எடுக்காமல் அவர் பாட்டுக்கு சாப்பாடை வாங்கிட்டு சோழனுக்கு கொண்டு கொடுக்கறதுக்காக வந்துட்டே இருக்காங்க.
இங்கே சோழனை சுற்றி பல்லவன், நம்ம சேரன், நிலா, திவ்யா எல்லாருமே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. சோழன் ரொம்ப வலிக்குதா சோழன் அப்படின்னு நிலா கேட்குறாங்க. இந்த வழியெல்லாம் கூட நான் தாங்கிப்பேன் நிலா, ஆனால் நீ என்ன விட்டு போகிற வழியை என்னால் தாங்கிக்கவே முடியாது. இந்த ஆக்சிடெண்ட் ஒன்றும் தானாக நடக்கல, நானே தான் செத்துணுன்னு முடிவு பண்ணி நான் காருக்கு முன்னாடி போய் நின்னேன். ஆனால் என் நேரம் சாகாமலே போயிட்டேன் அப்படின்றாங்க. சோழன் ஏன் இப்படி எல்லாம் பேசுகிறீங்க அப்படின்றாங்க. டே சோழா, ஏன்டா இப்படி பண்ண? அதுக்காக சாகிற நிலைமைக்கு போவியாடா அப்படின்றாங்க. அண்ணே, நிலா என் வாழ்க்கையை விட்டு போனால் எல்லாமே போயிடுச்சுண்ணே. இதுக்கு மேலே எனக்கு என்னென்ன இருக்குது, இதுக்கு மேலே நான் யாருக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சாக போனேன்னு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப பெரிய தப்பான முடிவு எடுத்துட்டீங்க சோழன் அப்படின்னு நிலா பேசிகிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் நிலா, என்னை விட்டு போயிடாத நிலா, நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு வாழ்க்கையே இல்லை நிலா, அதனால தான் நான் சாக போனேன். நீ மட்டும் என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா அவ்வளோதான் நிலா, நான் ரொம்ப உடஞ்சி போயிடுவேன். இப்போ இல்லைன்னா இப்போ பொழைச்சிட்டு என்னை எல்லாரும் காப்பாற்றிட்டிங்கன்னா அடுத்த டைம் நான் செத்து போவேன் அப்படின்றாங்க. டே சோழா, வாயை மூடுடா, இன்னொரு டைம் இந்த மாதிரி பேசினேன் அவ்வளோதான் அப்படின்னு சேரன்னு சொல்கிறாரு. என்ன சோழன் இது, இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. நீ ஏன் நினச்சி பாரு நிலா, என்ன மாதிரி ஒரு பையனுக்கு உன்னை மாதிரி ஒரு பொண்ணு கிடைப்பாளா? நீ கிடைச்சது வரதான் நிலா. நான் உன்னை லவ் பண்ணந்தான், நீ என்ன லவ் பண்ணல தான், நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு ஒத்துக்கிறேன் நிலா. ப்ளீஸ் நிலா, என்னை விட்டு போயிடாத அப்படின்றாங்க. டாக்டர் வராரு, செக் பண்ணுறாரு. ஏன் இப்படி இவர் எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, கொஞ்சம் நேரம் தனியாக விடுங்க அப்படின்றாங்க. நிலா சேரன்னு எல்லாரும் கொஞ்சம் நேரம் வெளியே வெயிட் பண்ணுறாங்க. நம்ம சோழனுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் அவர் மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறமா நிலா அங்கே தயங்கி நின்றுட்டுருக்கோம். அப்போது நம்ம பாண்டி வந்துட்டு, அவன் ரொம்ப நல்லவங்க, எல்லாமே உங்களுக்காக தான் செஞ்சான், அவன் எதுவுமே வேணும்னு செய்கிறவன் கிடையாது, இது அவன் செய்கிற தப்பு எல்லாமே தப்பு தான், ஆனால் அவன் ஒத்துக்கிறான் இல்லைங்க, அவனை கொஞ்சம் மன்னிக்கலாம் இல்லை அப்படின்றாங்க. நம்ம சேரி நின்றுக்கிட்டு, ஆமாப்பா நிலா, நீ வீட்டை விட்டு கிளம்பி போனதுக்கப்புறமா நான் சோழனை அவ்வளோ திட்டுனேன், பாண்டி கூட சப்போர்ட் பண்ணான், அவனையும் சேர்த்து நான் திட்டுனேன், அவன் பண்ண தப்பை ஒத்துக்கிட்டான், நான் பண்ணேன் தானே, நான் இல்லைன்னு சொல்ல, எல்லாமே நிலாக்காக தானே, நிலா என்னை விட்டு போயிடக்கூடாது, நான் நிலாவை லவ் பண்ணேன், நான் நிலா சொன்ன மாதிரி சுயநலவாதினான்னு, நான் நிலா இந்த டைமை விட்டுட்டா என்னை மிஸ் பண்ணி போயிடுவாளோன்ற பயத்தில் நான் எனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு நிலாவை நான் கல்யாணம் பண்ணிக்க அப்படி ஒரு பொய்யை சொன்னேன் தானே, நான் இல்லைன்னு சொல்லலை, எல்லாமே நிலாக்காக தானே, இவ்வளோ பண்ணியும் எந்த ஒரு பிரயோஜனமே இல்லாமல் போயிடுச்சேன்னு, நிலா என்னை விட்டு போயிட்டான்னு தான் சோழன் புலம்பிட்டு வீட்டை விட்டு கிளம்புனான்ப்பா. அவன் பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டான்ப்பா. ப்ளீஸ்ப்பா, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல, இந்த நிலமையிலையாச்சு. இதை ஒன்றும் அவன் பொய்யா நடத்தலைப்பா, உண்மையிலே உனக்காக யோசிச்சு தான் அவன் சாக போயிருக்கிறான். இப்படி சோழன் பையன் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. இது வரைக்கும் எதுக்காகவும் இவன் இப்படி வருத்தப்பட்டதே கிடையாது. நீ வீட்டை விட்டு போயிட்டேன்னு தெரிஞ்ச உடனே அப்படி வருத்தப்பட்டான்ப்பா, ரொம்ப உடஞ்சி போயிட்டான். ப்ளீஸ் பண்ணில, அவனை விட்டு போயிடாதப்பா, ப்ளீஸ் அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பா அப்படின்றாங்க. அண்ணே, அதெல்லாம் விடு, அவங்களுக்கு சட்டப்படி டிவோர்ஸ் ஆகிடுச்சு, அது இனிமேல் யாராலையும் மாற்ற முடியாது, ஆனால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணுங்க, அதுக்காக தான் நான் அண்ணன் எல்லாரும் இவ்வளோ தூரம் சொல்கிறோம், இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிடாதீங்க, அவனை மன்னிச்சுட்டு அந்த வீட்டுக்கே திரும்பவும் நீங்கள் வந்துடுங்க, நீங்கள் இல்லாத வீடாகவே இல்லை ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சேரன் எல்லாருமே நிலாவை கேட்டுகிட்டே இருக்காங்க. சோழன் உள்ள நிலாவோட நினைப்பாகவே இருக்காங்க, எப்படியாச்சும் நிலாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு. அப்போது நம்ம சோழன் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பெட்டில் பக்கம் தண்ணி எடுத்து குடிக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரால் எழுந்திரிச்சு தண்ணி எடுத்து ஓப்பன் பண்ணி குடிக்க முடியலை. எல்லாருமே ஆக்சுவலி வெளியில் இருக்காங்க. பல்லவன் கூட, ஆமாம் நீங்கள் விட்டுட்டு போன அந்த நிமிஷம் இருந்து எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே பிடிக்கலாண்டி, நானும் அப்படியே எங்கேயாச்சும் போயிடலாமான்னு தான் நினச்சேன், ஆனால் திடீர்னு சோழன் எனக்கு இப்படி ஆன உடனே என்னால் தாங்கிக்க முடியலாண்டி, நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ண ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து சேர்த்தோம். சோழன் ரொம்ப வருத்தப்பட்டுக்குது அண்ணி, ப்ளீஸ் அண்ணி, அண்ணன் பண்ணதெல்லாம் தப்பு தான், மன்னிச்சிடலாம்ல. நீங்கள் விட்டு போன உடனே சோழனை டிவோர்ஸ் பண்ண உடனே சேரனை கூட என்ன இனிமேல் நீங்கள் எனக்கு அண்ணி இல்லை அண்ணின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க தெரியுமா, நான் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டேன். இவ்வளோ நாள் கூப்பிட்டு பழகிட்டு உடனே நீங்கள் விட்டு போயிட்டீங்கன்னு உடனே உங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு உடனே அண்ணி இல்லைன்னு நான் உங்களை அண்ணின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருந்திருக்கும் அண்ணி, ப்ளீஸ் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களை அண்ணின்னு கூப்பிடலாம்ல அப்படின்னு திரும்ப கூட நம்ம பல்லவன் கேட்குறாங்க. நிலாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அப்போது எல்லாருமே பேசிகிட்டே இருக்காங்க. அப்புறம் தான் கொஞ்சம் நிலாவுக்கு டைம் கொடுக்கலான்னு அடுத்து யாருமே எதுவுமே பேசுறதில்ல. திவ்யா இருந்துக்கிட்டு, நிலா ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்ன திவ்யா, அண்ணே இதோ வரேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா நிலா கிட்ட, நான் சொல்கிறேன் நீ தப்பாக நினச்சிக்காத நிலா, சோழன்
செஞ்சது எல்லாமே தப்பு தான். ஆனால் அவர் உன் மேலே எந்த அளவுக்கு காதலை வச்சுருக்காருன்றத நீ தெரிஞ்சுக்கோ நிலா. அவருக்கு உன் மேலே இருக்கிற காதலை வெளிப்படுத்த தெரியல. எப்படியாச்சு அந்த காதலை உன் மேலே வெளிப்படுத்தி உன்னை அவர் பொண்டாட்டி ஆக்கிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு, அவருடைய காதலி ஆக்கிக்கணும்னு. அதுக்காக தான் சோழன் இவ்வளோ பண்ணியிருக்காருன்றதை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிறேன். உன்னோட லைஃப் விஷயத்தை வரைக்கும் நீ என்கிட்ட சொன்ன விஷயத்த வச்சுக்கோ. உன்னோடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது நீ சோழனால் உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஏமாந்துருக்கிற. நீ வீட்டை ஓடி வந்த சுச்சுவேஷனில் நீ எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருப்ப அப்படின்றது. ஸோ உன்னை காப்பாற்றிக்க நீ எவ்வளோ முயற்சி பண்ணியோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்துருச்சு, கடைசியில் எப்படியோ நடந்து போச்சின்னு நீ வருத்தப்படுறது எல்லாமே உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது சரிதான் நிலா. ஆனால் அதே சோழன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது தன்னை காதலிக்கிற பொண்ணுக்காக சோழன் செஞ்ச விஷயம் ஓடி வந்து தப்பிக்க வச்சு இவ்வளோ தூரமோ இந்த வாய்ப்பை நம்ம ஏன் பயன்படுத்திக்க கூடாதுன்னு சோழன் அந்த நிமிஷத்தில் டக்குன்னு எதையும் யோசிக்காமல் உனக்காக நீ அவருக்கு வேணுன்றதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அவர் செஞ்சதை தப்பை நான் நியாயப்படுத்த விரும்பலை. அவர் செஞ்சது தப்பு தான், ஆனால் அது எல்லாமே உனக்காக தான் நிலா அப்படின்னு நம்ம திவ்யா வந்து சொல்கிறாங்க. இது ஏன் நீ சோழன் பண்ண தப்பாக எடுத்துக்காம சோழன் உன் மேலே வச்சிருக்கிற காதலை வெளிப்படுத்துறதுக்காக இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காருன்றத நீ யோசிச்சு ஏற்றுக்கக்கூடாது. அப்படி யோசி நிலா, வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்படி ஒரு குடும்பம் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். அன்னைக்கு நீ பணத்தை கட்டி ஆஃபீஸில் ஜாயின் பண்ண முடியலன்னு நீ பணம் உனக்காக தேவையான உடனே சோழன் பார்த்தியா நாம் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாமல் கூட பணத்தை திருடுறோமா, இது தப்பா இல்லையான்னு கூட யோசிக்காமல் திருடுறது தப்புன்னு அவருக்கு தெரிஞ்சும் உனக்காக அதை யோசிக்காமல் போய் அடுத்த நிமிஷமே திருடிட்டு வந்து எந்த அளவுக்கு அடிபட்டாருன்றத, அதாவது போலீஸ்கிட்ட அடி வாங்கினாங்கன்றத நீ தானே பார்த்த நிலா. எல்லாமே சோழன் உனக்காக தான் பண்ணுறாரு. உண்மையிலே நான் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி நீ என் கூட ஒர்க் பண்ண வரைக்குமே நான் பார்த்த வரைக்குமே சோழன் உனக்காக தான் நிறைய விஷயத்த செஞ்சுருக்காரு. ஆனால் அந்த ராகவ் அப்படி கிடையாது இல்லை, யார்கிட்டையும் விட்டு கொடுக்காம சோழன் நிற்கிறாரு. உனக்கு ஒன்றுன்னா துடிச்சு போயிடுறாரு. ஏன் இந்த நிமிஷம் கூட அவர் முன்னாடி போய் நான் உன்னை 4 வார்த்தை திட்டினேன்னா கூட அவர் உனக்காக என்கிட்ட சண்டை போடுவார். அந்த மாதிரி கேரக்டர் தான் சோழன். புரிஞ்சுக்கணும் நிலா, ப்ளீஸ் நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினச்சிக்காதான். உன்னோட லைஃப் விஷயத்தில் தலையிட எனக்கு எந்த உரிமையும் இல்லைனா. என்னுடைய மனசில் பட்ட விஷயங்களை நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே டிசிஷன் எடுக்க வேண்டியது நீ நிலா. இதுக்கு மேலே நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை, இதுதான் நான் சொல்ல விரும்பினேன் அப்படின்றது திவ்யாவும் அவங்க மனசில் இருக்கிற விஷயத்தையும் நிலா கிட்டே சொல்கிறாங்க. ஆக்சுவலி எல்லாருமே இதை தான் சொல்கிறாங்க. கடைசியாக நடேசன் வராரு. அங்கே வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குது இப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்றாங்க. ஓகே தான்ப்பா, இப்போ கட்டு போட்டிருக்கிறாங்க, சோழன் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கான் அப்படின்றாங்க. அப்போ தான் நிலா இருந்து அங்கே வரவும் நிலாக்கிட்டேயும் நடேசன் ஏமா அப்படின்றாங்க. அவங்கள பார்த்த உடனே திரும்பவும் அழுகுறாங்க. என்ன அங்கிள் அப்படின்றாங்க. நீ வீட்டை விட்டு போன அந்த 1 மணி நேரத்தில் என்னென்னமோ நடந்து முடிஞ்சு போச்சுமா. ஆனால் நீ அந்த வீட்டை விட்டு போன அடுத்த நிமிஷமே மொத்த சந்தோஷத்தையும் எடுத்துகிட்டு போயிட்ட. எங்கள் யாராலையும் நிம்மதியாகவே இருக்க முடியலம்மா. அவன் கிடக்குறாம்மா, அவன் செஞ்சது தப்பு தான், இருந்துட்டு போகட்டும். ஆனால் நீ அதுக்காக வீட்டை விட்டு போகணுமாம்மா? அங்கேயே இருந்திருக்கலாம்ல. நீ அங்கேயே இருந்து நீ நினச்ச மாதிரி வேலைக்கு போய் சந்தோஷமாக அவன் கண் முன்னாடி வாழ்ந்து காட்டியிருக்கணுமா. அதை விட்டுட்டு இப்படி வீட்டை விட்டு போயிட்டியம்மா. நான் திரும்பவும் கூப்பிட்றேன், உன் அப்பா இல்லை, உன் அப்பா அம்மா உன் கூட பேசலன்னு வருத்தப்படுற இல்லைம்மா. என்னை இவ்வளோ நாளாக நீ அப்பான்னு நினச்சிருந்தேன்னா என் மேலே மரியாதை இருந்துச்சுன்னா திரும்பவும் அந்த வீட்டுக்கு வாமான்னு நடேசனும் ஒரு வார்த்தையை சொல்லி கூப்பிடுறாரு. நிலாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆக்சுவலி எல்லா சொல்கிறதையும் கேட்டுட்டு ஐசியூவில் போயிட்டு சோழனை பார்த்துட்டே நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் சோழன் தண்ணி எடுக்க ட்ரை பண்ணிவிட்டு கீழே விழ போகிறாரு. நிலா இதை பார்த்த உடனே வேகமாக வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு சோழன் அப்படின்னு உள்ளே போகிறாரு. நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கீழே விழுக பார்க்குறாங்க. நிலா போயிட்டு தாங்கி பிடிக்கிறாங்க. என்ன சோழன், ஏதாச்சும் வேணும்னா எங்களை கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்றாங்க. இல்லை நிலா, அது வந்து தண்ணி தாகமாக இருந்துச்சு அதான் அப்படின்ற கீழே விழுந்து ஏற்கனவே அடிபட்டிருக்கு. இப்போ திரும்பவும் ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது சோழன்? உட்காருங்க சோழன், நான் உங்களுக்கு தண்ணி கொடுக்குறேன்னு தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி சிந்தனா அதை தொடச்சி விடுறாங்க. நிலா நிறைய விஷயங்கள் சோழனுக்காக செய்கிறாங்க. இப்போவும் கையை பிடிச்சி நிலா என்னை விட்டு போயிடாத, என் கூடவே இரு, என்னை மன்னிச்சிடு நிலா, நான் செஞ்ச தப்புக்காக வேணா என்னை எதை கொண்டு வேணாலும் அடி நிலா, ஆனால் என்னை விட்டுட்டு போயிடாதன்னு சோழன் திரும்பவும் அழுகுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, நிலா எல்லாருக்காகவும் யோசிச்சு என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.